இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த அம்மா தன்னோட பையனுக்கு வீடியோ கால் பண்ணி ஒரு டேப்லில வச்சுட்டு, தம்பி நீ எதுவும் பேசாத, இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனின்னு சொல்லிட்டு போய் சோஃபால உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வேலைக்கு போன இந்த அம்மாவோட மருமகள் வீட்டுக்குள்ள வராங்க. வந்ததும் சோஃபால உட்காந்துட்டு தன்னோட மாமியார, என்ன கிழவி எப்படி இருக்க, போய் தண்ணி எடுத்துட்டு வா, சும்மா தானே உட்காந்து இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இந்த அம்மாவும் போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீடியோ கால்ல பாத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பொண்ணு தண்ணி வாங்கிட்டு தன்னோட மாமியார் கிட்ட, ஏ கிழவி, சொன்னாதான் கால அமுக்கி விடுவியா, வீட்டுல சும்மா தானே உட்கார்ந்து தண்டசோறு தின்னுகிட்டே இருக்க, கால் அமுக்கி விடு என்று சொல்கிறார். இந்த அம்மாவும் கால் அமுக்கி விடுறாங்க. உடனே இந்த பொண்ணு காலை எடுத்துட்டு, உனக்கு ஒரு கால் கூட ஒழுங்கா அமுக்க தெரியாதா, இப்படி தெண்டமா வீட்டுல இருந்து நீ என்ன பண்ண போறன்னு ரொம்பவே கேவலமா திட்டுறாங்க. அதுக்கு இந்த அம்மா, நீ பண்றது எதுவுமே சரியில்லை, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் என்னோட பையன் கிட்ட சொல்லிடுவேன், அவன் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான், பாத்துக்கோ என்று சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு, ஓ உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, உன் பையன் கிட்ட போய் சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்துவியா, நீ முதல்ல அதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்ல, உடனே வீட்டை விட்டு வெளியே போன. அந்த அம்மாவை வெளியே துரத்திக்கிட்டு கதவை சாத்திடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஒரு தடவை சொன்னா, உனக்கு எல்லாம் புரியாத கிழவி, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை அடிக்க வராங்க. உடனே அந்த அம்மாவோட பையன் பின்னாடி வராரு. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஷாக் ஆகிடுறா. உடனே இந்த ஆளு, நீ எதுவும் பேச வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு தன்னுடைய கணவர்கிட்டையும் மாமியார் கிட்டையும், என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சி பாக்குறா. ஆனா அவங்க மனசு மாறவே இல்லை. இந்த பொண்ணு வேற வழியே இல்லாம வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இந்த அம்மாவும் பையனும் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.